வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த வாரம் நடந்த ரால வந்து பிராண்ட் நியூவாக வேர்ல்டு டைட்டில் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க. இது டாக் டீம் டிவிஷனுக்கான சாம்பியன்ஷிப்பு. பார்க்கறதுக்கு அப்படியே வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்போடைய ஒரு 3.0 வெர்ஷன் மாதிரி தான் இருந்தது. ஓகே, பட் இருந்தாலும் நல்லா இருந்தது. பழைய சாம்பியன்ஷிப் மாதிரி இல்லை, இருந்தாலும் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போதைக்கு கிடைச்ச செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, ரா டாக் டீம் டைட்டில் மாற்ற மாதிரி ஸ்மாக்டவுன் டாக் டீம் டைட்டிலையும் மாற்ற போகிறாங்களாம். அது எப்போ மாற்ற போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லேயே மாற்ற போகிறதா அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்குது. என்னப்பா சொல்கிறேன், இந்த வாரம் நடக்க ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லேயே மாற்றிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ், அப்படி தான் நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பிராண்ட் நியூவாக பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் டைட்டில் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அன்டிஸ்பியூட்டட் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் பார்த்துருக்கீங்கல்ல, அதாவது WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு கோல்டு கலரில் ஒரு நியூ வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த சாம்பியன்ஷிப்பும் பார்க்கறதுக்கு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மாதிரியான ஒரு டிசைனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதே மாடல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் 2 நாள் தான். 2 நாளுக்கு அப்புறமா நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல அந்த சாம்பியன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். WWE பாருங்களேன், டோட்டலி எல்லா பழைய சாம்பியன்ஷிப்பையும் மாற்றிட்டு புது சாம்பியன்ஷிப் ஆக்கிட்டானுங்க. இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பு, யூஎஸ் சாம்பியன்ஷிப் மட்டும் தான் பாக்கி, அதையும் மாற்றிட்டாரு. ட்ரிபிள் ஹெச்சோட ஏராவுடைய எல்லா புதிய சாம்பியன்ஷிப்புன்னு பேர் வச்சிடலாம். இந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை பழைய டிசைனாக கொண்டு வாங்கப்பா, இது ரொம்ப ஒடுக்கமாக இருக்குது. முந்தி நல்லா அழகாக அகலம்